மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே. பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினே. உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க செய்கின்றீர். அழித்து ஒழிக்க அவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த திருப்பலியை உங்களோடு துவக்க ஆசைப்படுகிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மறைமாவட்டம் மகிழ்ச்சி அடைகிறது காரணம் என்னவென்றால், இவர்கள் இருவரான இங்கிருக்கின்ற ஸ்டார்லின் சராக்சஸ் மற்றும் மைக்கேல் ரெனோ என்ற இந்த திருத்தொண்டர்கள் குருத்துவ அருள்பொழிவு பெறுவதன் மூலமாக தூத்துக்குடி மறை மாவட்டமானது தனது அருள் பணியாளர்கள் எண்ணிக்கையினை 255ஆக உயர்த்துவதிலே அகமகிழ்கின்றது. இந்த நேரத்திலே இங்குள்ள அனைவரும் இந்த இரு அருள் பணியாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இவர்களும் இறைவனுக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக, இறைவனுடைய திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துபவர்களாக வாழ்ந்து காட்ட நாம் இவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் சாதாரண மட்கலங்களை தேர்ந்தெடுத்து தனக்கு உகந்த பொற்கலங்களாக மாற்றினார் என்பதனை திரு அவையின் தொடக்கத்திலேயே நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த அந்த 12 திருத்தூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, இன்றைய கால சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கென ஒப்படைக்க இருக்கின்ற பணிக்கு தகுதியற்றவர்கள்தான் மனித கண்ணோட்டத்திலே.
ஆனால் இறைவனுடைய கண்ணோட்டமானது மாறுபட்ட கண்ணோட்டம். மனிதனோ வெளி தோற்றத்தை பார்க்கிறான், இறைவனோ இதயத்தை பார்க்கிறான் என்று சாமுவேல் இறைவாக்கினருக்கு கூறிய அருளுரையின் அடிப்படையிலே இவர்கள் எந்த ஒரு சூழலிலே பிறந்தாலும் வளர்ந்தாலும் கடவுள் இவருடைய இதயங்களை உற்று பார்த்து தனக்கு உகந்த கருவிகளாக இவர்களை மாற்ற இருக்கின்றார். அந்த விதத்தில் இறைவனுக்கு நாம் அனைவரும் இணைந்து இவருடைய பெற்றோர்களோடும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆகவே இன்று இந்த 2 திருத்தொண்டர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை அழைத்தலை முழுமையாக ஏற்று தங்கள் வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுக்கு உகந்த கருவிகளாக, இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட, சொல்லாலும் செயலாலும் எண்பித்து காட்ட இத்திருப்பலியிலே இவர்களுக்காக நாம் அனைவரும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கு பெற, இந்த அருள்பொழி திருப்பலியிலே பங்கு பெற தகுதியுள்ளவர்களாக நம்மையே மாற்றுகின்ற வண்ணமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலும் இறைமக்கள் முன்னிலையிலும் நம்முடைய தவறுகளை நினைவு கூர்ந்து இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைப்பாராக. நமது தவறுகளையும் பாவங்களையும் நம்மிடமிருந்து அகற்றுவாராக. நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின்
பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக இன்று நீர் தேர்ந்து கொண்ட உமது திரு அவையின் இத்திரு தொண்டர்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சியளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் எனும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கர்த்தரின் மேய்ப்பரே, குறையெனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். கர்த்தரின் மேய்ப்பரே, குறையெனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். அவரின் ஆத்துமாவை ஞானத்தினில் சேர்த்து நீதியின் பாதைகளில் அவர் என்னை நடத்துகின்றார். அவரின் ஆத்துமாவை ஞானத்தினில் சேர்த்து நீதியின் பாதைகளில்
அவர் என்னை நடத்துகின்றார். கர்த்தரன் மேய்ப்பரே, குறை எனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். எண்ணெயால் என் தலையே அன்புடன் அபிஷேகம் செய்து திருச்சபை முன்பாக திருநிலைப்படுத்துகின்றார். எண்ணெயால் என் தலையை அன்புடன் அபிஷேகம் செய்து திருச்சபை முன்பாக திருநிலைப்படுத்துகின்றார். கர்த்தரன் மேய்ப்பரே, குறை எனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. நீங்கள் பொறுப்பிலிருந்து கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர்கள் வெளிப்படுத்தும் போது அழியா மாட்சியுள்ள முடிவை கொள்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அபிஷேகம் செய்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ
தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறை பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நமது ஆண்டவராகிய இயேசுவின் கனிவான நெஞ்சத்திற்கு இனிமையானவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்களை வாழ்த்தி இந்த மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருத்தொண்டர் ரினோ, திருத்தொண்டர் ஸ்டார்லின் இவர்களுக்காக ஆற்றக்கூடிய மறையுரை என்றாலும் இது எல்லாருக்கும் பொருத்தமானது. முதலில் இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தூத்துக்குடி மறைமாவட்டம் அகமகிழ்கின்றது ஆண்டவரோடு இணைந்து. ரினோ, ஸ்டார்லின் இவர்களுடைய பெற்றோர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு 2 குருக்களை அளிக்கவிருக்கின்றார். இந்த குருக்கள் வழியாக தன்னுடைய பணியை தொடர அவர் ஆசைப்படுகின்றார். இந்த குருக்களை எப்படி அழைத்திருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக கேட்டோம். இறைவனுடைய அழைப்பை பற்றி கேட்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய விழுமியங்கள் எல்லாம் தவிடுபொடியாக மாறிவிடுகின்றது. ஆண்டவருடைய இல்லத்திலும் ஆண்டவருடைய நெஞ்சிலும் அவர் நமக்கு கொடுக்கின்ற போதனைகளையும் கேட்கும் பொழுது நம்ம யாருமே அவருடைய சீடராக இருக்க முடியாதோ என்ற ஒரு அவநம்பிக்கை கூட ஏற்படுகின்றது. இன்றைய நாளில் பாருங்கள், நாம் எல்லோரும் எவ்வளவு கோலாகலமாக இந்த திடலே, இந்த கிரவுண்டு விளையாட்டு திடல் எவ்வளவு கோலாகலமாக இன்றைக்கு இருந்திருக்கும் பாருங்க. சென்ற ஆண்டு 4 பேருக்கு இங்கே நான் அருள் பொழிவு கொடுத்தேன். அந்த சமயத்தில் ஒரு 4000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. ஒரே சந்தோஷம். எத்தனை குருக்கள், எத்தனை மக்கள், எல்லா இடத்திலும் ஒரே ஆரவாரம். இவைகள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய கிருமி நம்மை தோற்கடித்து விட்டது. இன்றைக்கு கூட இதை செய்வதற்கு எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இல்லையா? பலரிடமிருந்து நாம் அனுமதி வாங்க வேண்டி இருந்தது. காலையிலும் மாலையிலும் நாம் கடிதங்கள் எழுதி அவர்களிடமிருந்து அனுமதி பெற்று அதன் பிறகு கோவிலில் அதை செய்ய முடியாத சமயத்தில் இங்கே வந்து செய்கிறோம். எவ்வளவு சூழல்கள் பார்த்தீர்களா? நாம் எல்லோரும் ஒன்று நினைக்க, கடவுள் இன்னொன்றை நினைக்கிறார். ஆனால் அவர் எதை தருகிறாரோ அதுதான் சிறந்தது, அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க விரும்புகிறோம். நம்முடைய வாழ்வின் உச்சநிலையும் ஊற்றும் இயேசுவே. நம்முடைய விசுவாச வாழ்வின், கத்தோலிக்க வாழ்வின், குருத்துவ வாழ்வின் அனைத்துமே இயேசுதான். அவர்தான் நமக்கு வழிகாட்டி, அவர்தான் நம்முடைய போதனையின் மையம், அவர்தான் எல்லாவற்றையும் எடுத்து கூறுகிறார். அவ்வாறு பார்க்கும் பொழுது இயேசுவை நாம் ஒரு இறைவாக்கினராக பார்த்து பழக்கம், அவரை ஒரு போதகராக பார்த்து பழக்கம், அவரை ஒரு நலமாக்குபவராக பார்த்து பழக்கம். ஆனால் அவர் என்றைக்குமே திருப்பலி ஆற்றினாரா என்று தெரியாது. கடைசி சமயத்தில் தான் அவர் என்ன செய்தாரு? அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி மக்களுக்கெல்லாம் கொடுத்து, இது என்னுடைய உடல், இதை உண்ணுங்கள் என்று சொன்னார். இது என் ரத்தம், இதை உண்ணுங்கள் என்று சொன்னார்.
இல்லை என்றால் அவர் ஒரு பொழுதுமே திருப்பலி ஆற்றவில்லை. ஆனால் விவிலியத்தில் குருக்களை பற்றி அதிகமாக கூறப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டில் குருக்கள் எப்படி இருப்பார்கள்? கடவுளுக்கு முன்னால் பலி செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அதிக வேலை இல்லை. மக்களுக்கு சார்பாக அவர்கள் திருப்பலி செலுத்த வேண்டும். அந்த தூய இடத்தில் சென்று கடவுளோடு அவர்கள் பேச வேண்டும். மக்களுடைய பாவத்தையும் மக்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு குருவானவர் கடவுளிடம் எடுத்து சொல்லி அதை வானகத்திற்கு அனுப்புகிறார். வானகத்திற்கு அனுப்பிவிட்டு அவர் திருப்பி வருவதில்லை. மாறாக கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் அங்கிருந்து பெற்று மக்களுக்கு தருகிறார். குருவானவருடைய பணியை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் குருவானவர் எங்கிருந்து பலி செலுத்துவார், இங்கிருந்து பாவ பரிகார பலி செலுத்துவார். தன்னுடைய துன்பங்களையும் ஏக்கங்களையும் மக்களின் துயரங்களையும் அவர் ஜெபமாக காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பார். ஆனால் அதோடு நின்று விட மாட்டார். கடவுளிடமிருந்து அவர் அருளையும் அன்பையும் நமக்கு பெற்றுத் தருவார். அப்படி என்றால் குருவானவர் ஒரு இடைநிலையாளராக இருக்கிறார். அவர் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலி ஒப்பு கொடுக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் கொடுக்கின்ற பலி ஆடு மாடுகளை எடுத்து அது பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் அங்கே அவர் தன்னை ஒப்பு கொடுக்காதது வரைக்கும் அந்த பலியானது முழுமையான பலியாக இருக்க முடியாது. அதனாலதான் இயேசுவை அனுப்பி ஒரு நிறைவான பலியை ஏற்படுத்துவதற்காக தந்தையாகிய கடவுள் திருவுளம் கொண்டார். எனவே இயேசு புதிதாக ஒரு குருவானவராக மாறுகிறார். அவர் குருவானவராக மாறும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடுவதல்ல. அவர் எந்த பாவமும் செய்த அறியாதவர் ஆனதனால அவர் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஆனால் அவர் எதை ஒப்பு கொடுக்கிறார் என்று பாருங்கள். அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடலையும் சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். இதுக்கு ஈடு இணையாக எந்தவித ஒப்பு கொடுத்தலும் இருக்க முடியாது. ஆடு மாடுகளை ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம எல்லாம் தப்பித்து விடுகிறோம். அவைகள் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்வதும் தவறு செய்வதும் பழியும் பாவமும் எல்லாம் செய்வதும் நம்மெல்லாம். ஆனால் ஆடை கொடுத்து விட்டு நான் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் அதில் குறைபாடு உள்ளது. நீ மனம் திரும்பாதது வரை, நீ அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி அதற்காக கஷ்டங்கள் படாதது வரை, உன் உடல்னாலேயோ உள்ளத்தினாலேயோ ஆண்டவரே நான் பாவம் செய்தேனே, அது தெளிவாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 51வது அதிகாரம் திருப்பா பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையிலே நான் பாவம் செய்தேன், வேண்டுமென்றே செய்தேன், தவறு என்று அறிந்திருந்தும் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் என்று மனம் வருந்தி அங்கே வேண்டுகிறாரே, அதுதான் உண்மையான மனம் திருந்துதல். அதற்கு ஒரு உச்சகட்டமாக இயேசு தன்னை அந்த மக்களுக்காக ஒப்பு கொடுக்கிறார். அப்படி என்றால் ஒரு குருவானவர் என்ன, அவர் தன்னையே அந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் அர்ப்பணிக்க வேண்டும். திருப்பலி மட்டும் இல்லை என்றால் அந்த குருவானவருடைய வாழ்வு எப்படி எல்லாமோ மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் அவர் திருப்பணி செய்கின்ற பொழுது தன்னையே அவர் சிந்தித்து பார்க்கிறார். தன் குறைகளை, தன்னுடைய நிறைவுகளை, தான் செய்கின்ற அந்த ஈடுபாடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றார். அந்த கனிவுள்ள இறைவன் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்ட நற்செய்தியிலும் முதல் வாசகத்திலும் ஆண்டவர் என்னை அருள்பொழிவு செய்தார். எதற்காக? ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கூறவும், எல்லாருக்கும் அந்த விடுதலையின் ஆண்டினை அறிவிக்கவும் ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறார். இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய செயல் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரிகிறது. இரண்டாவது, நமது ஆண்டவராகிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், பலிகள் ஒப்பு கொடுப்பதோடு நின்று விடுவதில்லை. இவர் தன்னையே ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் என்ன அடங்கி இருக்கிறது என்றால், கடவுளுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றுகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும், பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஓர் உடலை அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற வந்து விட்டேன். இயேசு ஒவ்வொரு கணமும்
தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். அந்த தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை நீங்கள் மையமாக வைத்து இன்றைய நற்செய்தியை பார்த்தீர்கள் என்றால் தான் அந்த நற்செய்தியின் உண்மையான பொருள் விளங்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை விட தன் தந்தையையோ தாயையோ தன்னுடைய சகோதரியையோ சகோதரனையோ அதிகமாக நேசிப்பவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல. தந்தையை நேசிக்க வேண்டும், எந்த கட்டுப்பாடும் இன்றி. முதன்மையும் முழுமையுமான வணக்கம் ஆண்டவருக்கே. ஒரு குருவானவருடைய முதல் வணக்கமும் முதன்மையான வணக்கமும் முழு வணக்கமும் ஆண்டவருக்கு உரியது என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு இதில் சிரமப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். இயேசு தன்னுடைய அம்மா தன்னை அதிகமாக அன்பு செய்து இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்து விடுவார்களோ என்று பயந்து பயந்து அம்மாவை விட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் விலகி சென்றார். இதோ உம் அம்மாவும் உம்முடைய சகோதரர்களும் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல பொழுது அவர் என்ன சொன்னார்? யார் என்னுடைய சகோதரி, யார் என்னுடைய சகோதரர்கள்? என் ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி நடப்பவர்களே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் என்று சொன்னார். தான் அதிகமாக அம்மாவை அன்பு செய்து ஆண்டவருடைய சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவேனோ என்று அவர் பயந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள இந்த குறுகிய உறவுகள் எல்லாம் இறை உறவுக்கு எதிராக இருக்கின்றது. சில சமயத்தில் நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா, நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவுகள், இது ஒரு குறுகிய வட்டம். பாரதிதாசன் சொல்லுவான், இது கடுகு போன்ற ஒரு உள்ளம் உடையது. அப்படின்னா உள்ளம் குறுகி விடுகிறது. நீ அதிலிருந்து பெரிதாக வேண்டும், எல்லோருக்கும் நீ அன்பு கொடுக்க வேண்டும், எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரு ஆசிராக இருக்க வேண்டும், எல்லோரையும் நீ அன்பு செய்ய வேண்டும். அதுதான் குருவானவருடையது. அதனால பெற்றோர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கூப்பிடும் பொழுது உங்க பையங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படக்கூடாது. என் பையன் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன், அவன் மக்களுக்காக இயேசுவுக்காக தன்னுடைய பணியை அவன் செய்கிறான், அவனை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்ற அந்த மன திருப்தி வேண்டும். அதை அம்மா செஞ்சாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு சொல்லி கொடுத்தார். அம்மா, என்ன நீங்க நெருங்கி நெருங்கி வந்து எனக்கு அன்பு தொல்லை கொடுத்து ஆண்டவருடைய அன்பில் இருந்து நான் சிதற என்னை விட்டு விடாதீர்கள். அதனாலதான் கடைசி நேரத்தில் அவர் சிலுவையிலும் அன்னையை சேர்த்து வைத்து தன்னுடைய திருவுளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அந்த கடவுள் சிலுவையில் தான் மட்டும் அவர் இறக்கவில்லை, தன் தாயினுடைய அந்த சோகத்தையும் அந்த கண்ணீரையும் கம்பலையும் உடைந்த உள்ளத்தையும் அந்த சிலுவையில் அளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு குருவானவர் இத்தகைய தியாகத்தை செய்ய வேண்டும். அவருடைய வாழ்விலே எல்லாம் பூஞ்சோலையாக இருக்காது, எல்லாம் தென்றல் காற்றில் வீசாது. இங்க பாருங்க, இந்த வானத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் புயல் இல்லாத ஒரு வானத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? விபத்துக்களே நடக்காத ஒரு சாலையை பார்க்க முடியுமா? இல்லையா? நீங்கள் உறவு வைத்திருக்கிறீர்கள், ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு உறவு ஏற்பட முடியுமா? இன்றைக்கு நண்பனாக இருந்தவன் நாளைக்கு விரோதியாக மாறிவிடுகிறான். நீ நல்லதை பேசும் பொழுது ஒரு நண்பன் கூட உன்னை வேண்டாம் என்று சொல்லி விடுவான். இவைகளெல்லாம் ஆபத்தானவைகள். இந்த ஆபத்தை தாங்கியாக வேண்டும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் சிலுவைகளையும் நீ சுமந்து கொண்டு என் பின்னே வராவிட்டால் நீ எனக்கு ஏற்புடையவன் அல்ல. ஏன் உன் உயிரையே இழக்க வேண்டும்? பெனடிக்ட் 16வது பெனடிக்ட் சொல்லுவார், தம்பி, உன்னிடமிருந்து ஆண் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறீ? நம்முடைய திருத்தொண்டர்கள் இருக்கிறாங்க, குருக்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாரும் நம்ம சேர்ந்து மக்கள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? உதவியை எதிர்பார்ப்பாங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது சகாயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் 16ஆம் பெனடிக்ட் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மக்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இயேசுவை, கடவுளைத்தான் அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்வார். அவரி டல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர் இருந்தார். அவர் பயங்கரமாக தயாரித்து நிறைய போதனைகளை சொன்னார். நிறைய டாக்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, மறையுண்மைகளை எல்லாம் விளக்கினார். கடைசியில அந்த கூட்டம் முடிஞ்ச போது தனியாக்கப்பட்டு வெறுமையை அவர் சுவைத்து அப்படியே நொறுங்கி போனார். கடைசியில் தான் கண்டுபிடித்தார், மக்கள் என்னிடமிருந்து எதிர்பார்த்தது உண்மையை விளக்கும் மிகப்பெரிய பிரசங்கங்கள் அல்ல,
பெரிய படிப்பும் பெரிய ஞானமும் உடைய பெரிய வார்த்தைகள் அல்ல, மாறாக அன்பு, கருணை, நீதி, அரவணைப்பு, ஆசீர், அவைகளைத்தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். நான் அதை கொடுக்க முடியவில்லை. நான் உண்மைகளை விளக்க வேண்டுமே என்று 1000 புத்தகங்களை படித்தேன். 1000 புத்தகங்களை படித்த பொழுது 1000 ஆன்மாக்களை இழந்து விட்டேன். தந்தையர்களே, பெரியவர்களே, இந்த சமயத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா? கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? கிறிஸ்துவை. மக்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? கிறிஸ்துவை. அந்த கிறிஸ்து எப்படி அன்பாயிருக்கிறார். அந்த அன்பாயிருக்கிறார்னு சொன்னா அதுக்கு ஒரு சின்ன இது. ஆண்டவர் நம்மை தண்டிப்பதில்லை, நமக்கு தண்டனை தருவதில்லை, நம்மை பற்றி புறங்கூறுவதில்லை. நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய பாவங்களையும் நம்ம செய்கிற தவறுகளையும் பார்த்து பார்த்து அவர் எப்பொழுது நம்மளுக்கு அடிக்கலாம்னு இல்லை. அவருக்கு அதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா அவர் 24 மணி நேரமும் என்ன செய்துகிட்டு இருக்கிறாரு? நம்ம அன்பு செய்துகிட்டு இருக்கிறாரு. 24 மணி நேரமும் அன்பு செய்கிற மனிதனுக்கு பிறரை பற்றி புறங்கூறவோ, பிறரை பற்றி இழித்து சொல்லவோ, பிறருக்கு எதிராக சண்டை போடவோ நேரம் இல்லை. அன்பு குருக்களே, அன்பு தம்பியர்களே, நம்ம அந்த அன்பை, இயேசுவின் அன்பை நாம் பறைசாற்றினால், அதை கடைபிடித்தால் இந்த உலகத்தில் சண்டையே இல்லை. இந்த உலகத்தில் ஜெலசி அப்படின்றது கிடையாது இல்லைங்களா? பிரிவினை என்பது கிடையாது. அவன் அந்த பக்கத்துல இருந்து வர்றான், இவன் இந்த பக்கத்துல இருந்து வர்றான், எந்த இதுவுமே கிடையாது. அன்பு மட்டுமே நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கும். இயேசு அதனால தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த சிறிய சிறிய காரியங்களில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய இறை அரசை பரப்பவும், இறைவனுடைய வாழ்வே உங்களுடைய வாழ்வின் ஊன்றுகோலாக இருக்கவும் இறைவனை வேண்டி இந்த திருப்பலியை தொடருவோம். அருள் பணியாளர்களாக திருநிலைப்படுத்தப்படுபவர்கள் முன் வருக. திருத்தொண்டர் மைக்கேல் ஜீசஸ் ரினோ. திருத்தொண்டர் ஸ்டார்லின். பேரருட் தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களை அருள் பணியாளர்களாக திருநிலைப்படுத்த நம் தாயாம் திரு அவை தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. இந்த பணிக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டு அறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ள பரிந்துரைகளிலிருந்தும் இவர்களுடைய தகுதி வழங்குகிறேன் என நான் சான்று பகர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்வோம். இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது குருத்துவத்தின் முக்கிய பணிகளை செய்வதற்கு நம் திருத்தொண்டர்கள் கொண்டிருக்கிற விருப்பத்தினையும் உறுதியையும் ஆயர் அவர்கள் கேட்டறிவார்கள். அன்பு திருத்தொண்டர்களே, நீங்கள் குருத்துவ நிலை பெறுமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்திற்கு முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீங்கள் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளர்களாக விளங்கி தூய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை இடைவிடாமல் மேய்த்து உங்கள் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீர்களா?
நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புரவு அருள் சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கு ஏற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? இடையராது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீங்கள் விரும்புகிறீர்களா? நமக்காக தம்மையே தூய பலிப்பொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா? கீழ்ப்படிதல் வாக்குறுதியை திருத்தொண்டர்கள் கொடுக்கிறார்கள். என் சித்தமல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் என்று இறை தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்த இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி இத்திருத்தொண்டர்கள் நம் ஆயருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் அடையாளமாக ஆயரின் கரங்களோடு தங்கள் கரங்களை ஒன்றாக சேர்த்து தமது கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவார்கள். எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீர்களா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. ஆமென். ஆமென். எனக்கும் என் வழி வரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. குருத்துவ பணிக்கான தகுதியை மனிதனுக்கு அளிப்பது இறைவனின் தனிப்பெரும் கொடையாகும். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 7வது இறைவாக்கியத்தில் கூறுவது போல, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போல் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பதை உணர்ந்து தங்களது தகுதியின்மையை வெளிக்காட்டும் வகையிலும் இறையாட்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் திருநிலைப்படுத்தப்படுபவர்கள் முகம் குப்புற விழுந்து வேண்டுவார்கள். நாம் அனைவரும் உருக்கமாக இவர்களுக்காக முழந்தாளிட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த இவ்வூழியர்கள் மீது தம் வானக கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மீகேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித
பேதுருவே பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலா மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பத்துவா பெலிசிற்றியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆக்னஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்னாசியுசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே டொமினிக்கே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்தரினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஊழியர் இவர்கள் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை எந்நாளும் இவர்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது திருத்தொண்டர்கள் ஆயர் முன் முழந்தாளிடுவார்கள். இத்திருச்சடங்கின் மிக முக்கியமான நிகழ்வுக்குள் நாம் நுழைகின்றோம். திருத்தொண்டர்கள் திருநிலைப்படுத்தப்படவும் புனிதத்தால் நிரப்பப்படவும் உன்னத ஆவியின் வரங்களை இவர்கள் பெற்று குருத்துவ வாழ்வில் வளம் பெறவும் வேண்டி மேதக ஆயர் அவர்கள் இவர்களின் தலைகள் மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக வேண்டுவார். அவரை தொடர்ந்து மற்ற அருள் பணியாளர்களும் திருத்தொண்டர்கள் மீது தம் கரங்களை வைத்து அமைதியாக மன்றாடுவார்கள். மக்கள் அமர்ந்து கொள்ளலாம்.
இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே. மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே. மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியின் வல்லமையும் அருளும் இந்த திருத்தொண்டர்கள் மீது இறங்கி அதனால் அர்ச்சிக்கப்படவும் குருத்துவத்தின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் இவர்களை அருட்பணியாளர்களாக திருநிலைப்படுத்தவும் வேண்டி ஆயர் அவர்கள் அருள்பொழிவு மன்றாட்டை சொல்வார்கள். நாமும் இந்த முக்கியமான திருச்சடங்கில் பக்தியுடன் பங்கேற்று மன்றாட்டின் இறுதியில் ஆமன் என்று சொல்லி இறைவனை போற்றுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருள் கொடைகளில் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருள்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலைகளிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தி அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே மக்களை எளிதாக வழிநடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது
அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழி வழியாக பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக உமது திருமகனை இவ்வுலகுக்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமைக்குறி என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இவரே தூய ஆவி வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்கச் செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். இப்போதும் ஆண்டவரே, வறுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளரை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியார்களாகிய இவர்களுக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. தங்கள் சிறந்த வாழ்வால் நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வார்களாக. இறைவா, இவர்கள் எமக்கு தகுந்த உதவியாளர்களாயிருப்பார்களாக. இவர்கள் போதனையின் வழியாக தூய ஆவியின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடை எல்லை வரை மனிதரின் உள்ளங்களில் நிறைவலன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமழுக்கால் புதுப்பிக்கப்படவும், உமது திருப்பிடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டம் பெறவும், பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும், பிணியாளர்கள் வலுப்பெறட்டளவும் இவர்கள் எம்மோடும் சேர்ந்து உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவார்களாக. ஆண்டவரே, இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர்கள் இணைந்திருப்பார்களாக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தொண்டர்கள் எழுந்து நிற்கவும். குருத்துவ ஆடை அணிதல். திருவழிபாட்டுக்குரிய திருவுடையை புதிய அருள் பணியாளர்கள் அணிந்து கொள்கிறார்கள். கற்ற நல் விவிலிய கோட்பாடுகள் எல்லாம் உலகம் முழுவதும் சிறக்கவும், உண்மை மறையை சிறப்புடன் அறிவிக்கவும், நிலையான இறைவனின் நீங்கா புகழுடைய கொடைகளை இவ்வுலகிற்கு அளிக்கவும் இதுவரையிலான திருத்தொண்டர்களின் குறுக்குப்பட்டை இப்போது நேராக அணிவிக்கப்படுகிறது. உன்னத தன்மையுடைய திருவுடைகளை புதிய அருள் பணியாளர்கள் அணிந்து மட்டற்ற மகிழ்ச்சியை மனதில் கொண்டு இறைமகன் நெஞ்சத்தில் நிலை பெற்று விட்டதை நினைத்து எல்லையில்லா மகிழ்ச்சியில் காணப்படுகிறார்கள். அவர்கள் திருவுடை அணிந்த பின்பாக அனைவரும் இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கரவொலி எழுப்புவோம். புதிய அருள் பணியாளர்கள் ஆயர் முன் முழந்தாளிட்டு புனித தைலம் பூசுவதற்காக தங்கள் கைகளை இப்பொழுது விரித்து காட்டுவார்கள். இப்போது மேதக ஆயர் அவர்கள் புதிய அருள் பணியாளர்களின் ஒப்பற்ற திருக்கரங்களை இறைமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஒப்புக்கொடுக்க பரிமள தைலத்தினால் அபிஷேகம் செய்கின்றார். தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாகிய இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார்.
இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராக இரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்ப புனிதராக இரும். திருச்சிலுவையின் மறையுண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இப்பொழுது புதிய அருள் பணியாளர்கள் தங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். காணிக்கை பாடல் பாடப்படும். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன். என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, உம் அருட்பணியாளர்கள் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உம் மக்களுக்கு தொண்டு ஆற்றவும் விரும்பினீரே. அதனால் உம் அடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீர்வும் திருமகன் மீது தூய ஆவியை பொழிந்து திருநிலைப்படுத்தி அவரை புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக ஏற்படுத்தினீர். அவரே ஒரே குருத்துவம் நிறைவரவும் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ளீர். ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தால் இறை மக்களை அணி செய்வது மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து வைப்பதால் தமது திருப்பணியில் பங்காளிகளாகவும் ஆக்குகின்றார். இதனால் இவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் மனிதரின் மீட்புக்குரிய திருப்பலியை புதுப்பித்து கொள்வார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்து அளிப்பார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் காத்து அருள் வாக்கினால் அவர்களுக்கு உணவூட்டி திருவருள் சாதனத்தினால் புத்துயிர் அளிப்பார்கள். மேலும் இவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதரர் சகோதரிகளின் மீட்புக்காகவும் உயிரை கையளித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்வார்கள். தங்கள் பற்றுறுதியையும் அன்பையும் என்றும் வெளிப்படுத்தும் சாட்சிகளாக திகழ்வார்கள். ஆகவே ஆண்டவரே, வான தூதர பனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ் உரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த இரண்டு புதிய குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். அனைத்து குருக்களையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறுவோம். நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய நாட்டை தொற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த தொற்று நோய் நீங்கவும், மக்களுடைய கடுமையான பஞ்சங்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் நீங்கவும், நமக்கும் சீனா நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகள் நீங்கி அமைதி பூங்காவாக நம்முடைய நாடும் சீனா நாடும் மாறவும், மக்களிடையே பரஸ்பர உணர்வும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஏற்படவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும்
இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாவதாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எம் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான எங்கள் ஞான தகப்பன் சவேரியார், புனித குழந்தை தெரசம்மாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உம் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு அப்பா தந்தாய் என்று அழைத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்றைய அழைத்தலை பற்றி நீர் கூறுகின்ற பொழுது, தன்னையே எனக்காக இழப்பவன் தன் உயிரை பெற்றுக்கொள்வான், இல்லை என்றால் அவன் தன்னுடைய உயிரை இழந்து விடுவான் என்று சொல்லுகின்றீரே. அன்பு ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வின் நிறைவும் மையமுமாக இருக்கின்றீர். உம்மை பின்பற்றுவதும் உம்முடைய விழுமியங்களை எங்கள் வாழ்வில் செயல்படுத்துவதும் எங்களுடைய கடமை. அன்பு, நீதி, நேர்மை இவைகளுக்காக நாங்கள் தியாகம் செய்ய எங்களுக்கு அருள்தாரும். அதற்காக துன்பப்படவும் நாங்கள் தயாராக இருக்க உமது அருளின் ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அளிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சரியருளும், எனது ஆன்மா நலம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு அருள் பணியாளர்களுக்கும் அடியார்கள் அனைவருக்கும் புதுவாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்போது ஆயர் அவர்கள் தமது ஆசியை வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து புதிய அருள் பணியாளர்கள் புனிதப்படுத்தப்பட்ட தம் திருக்கரங்களினால் திருக்கூட்டத்திற்கு ஆசி வழங்குவார்கள். திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமான இறைவன், அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உங்களை காப்பாராக. இவ்வுலகிலே இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியர்களாகவும் சாட்சிகளாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளர்களாகவும் உங்களை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவினுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளர்களை உங்களை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அவரோடு அவரின் தோழமையில் வாழ சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு